Construct an equilateral triangle of side 30 mm with one side horizontal, one side vertical, one side inclined at 40 degree to horizontal அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் 3 சைடுமே வந்து 30 mm தான் இருக்கும் லென்த்து. அது வந்து ஒரு சைடு ஹரிசாண்டலாக வரையும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 30 mmக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா சைடு வந்து 30ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஹரிசாண்டலாக வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் காம்பஸில் அளவு 30 mm எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணும். செகண்ட் பாயிண்டில் வச்சுக்கிட்டு அந்த ஆர்க்கை கட் பண்ணும். இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ணுற இடத்த ஜாயின் பண்ணுங்க. நேம் பண்ணிங்க ஏ பி சி. அளவு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒன் சைடு வெர்டிக்கலாக இருக்க மாதிரி வரையணும். ஸோ வெர்டிக்கலாக 30 mmக்கு என்ன செய்யுங்க, ஒரு லைன் போட்டுங்க. காம்பஸில் அதே 30 தான், அளவு நான் மாற்றலை. ரெண்டு பாயிண்ட்லேயும் வச்சு ஆர்க் கட் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல மீட் ஆகுது. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டோட இணைச்சிருங்க. இதை டைமென்ஷன் பண்ணிக்கலாம். A dash, B dash, C dash. ஸோ அடுத்ததாக வந்து 40 டிகிரி இன்க்ளைனேஷனில் வரையணும். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் ரஃபாக ஹரிசாண்டலாக போட்டுங்க. அந்த லைனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரொட்ராக்டரை புள்ளியில் வச்சு ஹரிசாண்டல் லைனுக்கு பேரலாக வச்சுக்கிட்டு 40 டிகிரி, அதாவது 40 டிகிரி இன்க்ளைனேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் 40 டிகிரியை நீங்கள் மார்க் பண்ணிங்க. 40 டிகிரி மார்க் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு லைன் போட்டுங்க. ஸோ லைன் போட்டுட்டு இந்த லைனில் 30 mm ஏதாச்சும் ஒரு இடத்துல 30 mm வருவீங்க. ஸோ 30 mm நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல லைன் போட்டிருக்கேன். காம்பஸில் நான் அளவு மாற்றல, அதே 30 mm தான் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் வச்சு ஆர்க் கட் பண்ணிங்க. ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ணுற இடத்துல லைன் ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் டைமென்ஷன் பண்ணுங்க. A double dash, B double dash, C double dash.